விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கார். 10ஆம் அதிபதி 7 இருக்கும்போது வியாபாரத்தில் நல்ல ஏற்றம் நல்ல லாபம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்த நடக்கும். திங்கள் செவ்வாயில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல், அதுக்கப்புறம் எல்லாமே நல்ல விஷயமாக நடக்கும். பட் இருந்தாலும் பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கவனமாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9 வந்து இப்போ 10ல் இருக்கும்பொழுது நல்ல லாபங்கள் வர்றதுக்கான, வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ விருச்சிக லக்னமாக வந்து ராகு தேசாவது ராகு 4ல் இருக்கார். ஸோ வீடு சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் வீடு சொத்துக்கள் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி, குரு வந்து பார்த்திங்கன்னா 2 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது குடும்பத்தில் குழந்தைகளால் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கலை உலகத்தில் சேர்ந்தவங்க கலைஞர்கள்லாம் வந்து கொஞ்சம் எமோட் ஆகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். காதல் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக சனி தேசாபுத்தம், சனி வந்து 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயாருடைய விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள், உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து புதன் தேசாபுத்தி வந்தார்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் அங்கேயே 8லே இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் பெரிய லாபம் வருதுன்னு சொல்லி பேராசைப்பட்டு எல்லாம் இறங்காமல் ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி இருந்தார்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையிலே தொழில் ரீதியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன ஒரு கருத்து வேறுபாடு, சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும், வந்து போகும். மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் விரயங்கள், சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் விரயங்களும் கண்டிப்பாக ஏற்படுங்க.